வாங்க வணக்கம். இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு 3 விதமான ஸ்டஃபிங் வச்ச பூரணம் வச்ச கொழுக்கட்டை, மோதகம் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அது 3 விதமான ஸ்டஃபிங் என்னென்னதுன்றதை பார்ப்போம். அதுக்கு நாகா மாவு 1/2 கிலோ பேக்கெட் எடுத்துருக்கேன். அது ஏற்கனவே வறுத்து இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலேருந்து 3 அழாக்கு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு 300 கிராம் பொடிச்ச வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 4 ஆழாக்கு தண்ணி வெல்லத்தில் சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிக்க விட்டுடுங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதித்த பிறகு இந்த மாவில் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு கலந்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், நெய் 2 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆற விட்டுடுங்க மூடி போட்டு. இப்போ தேங்காய் பூரணம், அதுக்கு முதல்ல ஒரு அரை மூடி தேங்காய் துருவலை இந்த வெறும் வானலில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது மாதிரி அங்கங்கே ஒரு பதிலாக இருந்தாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு 100 கிராம் வெல்லம் அதை பொடிச்சிட்டு கொதிக்க விட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் இந்த தேங்காவில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே சேர்ந்து வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ கடலைப்பருப்பு பூரணம், அதுக்கு 1 அழாக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க, தண்ணியை வடிச்சிட்டு. இப்போ இதை ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு வானலில் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதுக்கு 200 கிராம் வெல்லம், 1 ஆழாக்கு கடலைப்பருப்புக்கு 200 கிராம் வெல்லம் பொடிச்சு இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைய விட்டு அதை வடிகட்டி இந்த கடலைப்பருப்பில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது மாதிரி நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வானலில் ஒட்டாமல் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஆற விட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எள்ளு பூரணம், அதுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலேயே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல எள்ளை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வெல்லம் சேர்த்து அடிச்சிடுங்க. இது ஒரு பூரணம். இப்போ 3 பூரணமும் செய்து வச்சுக்கிட்டு இப்போ ஆற வச்சுருக்கிற மாவை நல்லா எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதிலேருந்து ஒரு உருண்டையாக எடுத்து இது மாதிரி நீங்கள் எருக்கங்காய் கொழுக்கட்டைன்னு சொல்லுவேன், அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் திரட்டிக்குங்க மாவை. அதில் எள்ளு பூரணம், தேங்காய் பூரணம், கடலைப்பருப்பு பூரணம் இது மாதிரி எல்லாத்தையுமே வச்சு எத்தனை வேணுமோ அது மாதிரி செய்து ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை சேர்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்குதோ, மோதக அச்சு, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமே அந்த அச்சு, இல்லை கையிலேயே உங்களுக்கு எந்த விதமாக செய்ய முடியுமோ அது மாதிரிலாம் செய்துட்டு அச்சில் இதே மாதிரி சேர்த்து எள்ளு பூரணம் ஒன்றுத்தில் தேங்காய் பூரணம், ஒன்றுத்தில் கடலைப்பருப்பு பூரணம் இது மாதிரி எல்லாத்துலேயுமே வச்சு செய்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். மேல் மாவு ஸ்வீட்டாகவும் உள்ள இந்த பூரணங்கள் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த மாவில் விட்டு கலர்னிங்களா தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். விரிச்சல் இருக்காது. இந்த கொழுக்கட்டை மோதகம்லாம் வேக வைக்கும்போது கூட இந்த மாதிரி விரிச்சல் இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தடவை நீங்கள் பிள்ளையாருக்கு இது மாதிரி விதவிதமாக பூரணங்கள் வச்ச கொழுக்கட்டை செய்து அவருக்கு படைத்து அவருடைய அருளாசியை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.